இந்த படத்தோட கதை என்னன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். பயப்படாதீங்க, ஸ்பாய்லர் இருக்காது. யவுஜா பிரைம்ன்ற ஒரு பிளானட் இருக்கு. அங்கே யவுஜான்ற பிரிடேட்டர் இனம் வாழ்ந்துட்டு வராங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, எனிமியும் கிடையாது. வேட்டையாடுறது ஒன்று மட்டும்தான் அவங்க லைஃப் டைமில் பெருமையாக நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்துக்கே ஹெட்டாக இருக்கிறவர் தான் நிஜோர். அவருக்கு 2 பசங்க, கொய், டெக். டெக்கு தான் இந்த படத்தோட ஹீரோ. டெக்கு தன்னோட முதல் வேட்டைக்கு தயாரிட்டு போது டெக்கு ரொம்ப வீக்காக இருக்கான். இந்த வேட்டைக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான். நம்ம எண்ணத்துக்கே ஒரு அவமானம், அவனை எப்படியாவது கொண்டுட்டுன்னு சொல்லிட்டு அவனோட அப்பா நிஜோரே கொய் கிட்ட ஆர்டர் கொடுக்குறாரு. ஆனால் கொய்க்கு தன்னோட தம்பியை கொள்ள மனசே இல்லை. இவனை எப்படியாவது அப்பா கிட்ட இருந்து காப்பாற்றி வேற பிளானட்டுக்கு அனுப்பிடும்னு சொல்லிட்டு பிளானட் தேடுறாரு. அப்பா அவர் கண்ணில் படுற பிளானட் தான் பிளானட் ஜென்னா. அஜியோ இந்த பிளானட்டை அங்கே இருக்கிற காலிஸ் மிருகத்துக்கு அப்பாவே பயப்படுவாருன்னு சொல்லிட்டு வேற பிளானட் தேடுறாரு. என்னது, அப்பாவே அந்த மிருகத்துக்கு பயப்படுவாரா? அப்ப அந்த மிருகத்தை கொண்டு என்னோட தகுதியை நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு டெக்கு சொல்றாரு. இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அங்க நிஜோர் வந்துடுறாரு. நீ இன்னும் இவனை கொல்லலையான்னு சொல்லிட்டு ஹீரோ கண்ணு முன்னாடியே கொய்யை கொன்னுடுறாரு. கொய் சாகிறதுக்கு முன்னாடி டெக்கு அவங்க அப்பாட்ட இருந்து காப்பாற்றி பிளானட் ஜென்னாக்கு அனுப்பிடுறாரு. அங்கே போற டெக்கு காலிஸ் மிருகத்தை கொண்டு தன்னோட தகுதியை நிரூபிச்சு தன்னோட அப்பாவை பழி வாங்கினாரா இல்லையான்றத எமோஷனல் கலந்து சொல்லியிருக்காங்க.